Taste the Daily. குளறுபடியான வாக்காளர் பட்டியலை வைத்துக்கொண்டு மாநில தேர்தல் ஆணையமும் தேர்தலை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக கழக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். சென்னை மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய கழக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார், வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை நீக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தில் சந்தித்து முறையிடுவோம் எனவும் தெரிவித்தார். ஒரு குளறுபடியான வாக்காளர் பட்டியலை வச்சுட்டு ஒரு இந்திய தேர்தல் ஆணையமோ மாநில தேர்தல் ஆணையமோ சென்னை மாநகராட்சி நடத்தினா அது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் இது முழுக்க பார்த்திங்கன்னா 100% அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வெளிப்படைத்தன்மையோட அந்த பட்டியல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தியிருக்கோம். கண்டிப்பாக அது செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், இவங்க செய்யலைன்னா கோர்ட்டுக்கு பொறுத்தவரை வேறு வழி இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் மதுரை பெருமட்டூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. சுமார் 10,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நியாய விலைக் கடையை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியின் போது திமுகவினர் ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அதிமுக சார்பில் புத்தாடை வழங்கப்பட்டன. தூத்துக்குடி, திருச்செந்தூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிகளில் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கான பயிற்சி பட்டறை நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் இணையம் வாயிலாக மீனாட்சிபுரத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தலைமையேற்று ஆலோசனைகளை வழங்கினார். இதில் நெல்லை ஐடி பிரிவு பொருளாளர் விஜயவேல், தென்காசி வடக்கு மாவட்ட ஐடி பிரிவு செயலாளர் மதன், தென்காசி வடக்கு மாவட்ட ஐடி பிரிவு பொருளாளர் அசோக்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஐடி பிரிவு செயலாளர் அருண் ஜெபக்குமார், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் தன்ராஜ், மாவட்ட மாணவரணி செயலாளர் பில்லா விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் மாவட்டம் 15 வேலம்பாளையம் பகுதி கழகம் சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஆத்துப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் தாமோதரன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். திருப்பூர் வடக்கு அதிமுக MLA விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கழக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அதிமுக அரசின் சாதனைகளையும் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் மக்கள் விரோத திமுக அரசின் அவலங்களையும் மக்களுக்கு எடுத்துரைத்தார். மயிலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் TD சேகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கையும் மக்களுக்கு இழைக்கப்படும் துரோகத்தையும் எடுத்துக் கூறும் வகையில் அதிமுக சார்பில் தெருமுனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் பிரசாந்த் ஏற்பாட்டில் பகுதி கழக செயலாளர் சீனிபாபு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் DKM சின்னையா, மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், தலைமை கழக பேச்சாளர் தாம்பரம் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.